அனைவருக்கும் வணக்கம். கதை கேட்போம் வாருங்கள். ஒரு பெரிய மலையின் அருகில் பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் உயரமான மரங்கள், பூத்து குலுங்கும் மலர்கள் மற்றும் ஆறு இருந்தன. அங்கு முயல், கரடி, நரி, குருவி ஆகிய 4 உயிரினங்களும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. நால்வரும் சேர்ந்து விளையாடுவது, ஆற்றில் தண்ணீர் பருகுவது, மர நிழலில் ஓய்வெடுப்பது என அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது. நன்றாயிருந்த காட்டில் 1 வருடமாக மழை பெய்யவில்லை. நாட்கள் செல்ல செல்ல ஆற்றில் தண்ணீர் குறைந்து மரங்கள் வாடத் தொடங்கின. விலங்குகள் தாகத்தில் தவித்தன. ஒரு நாள் முயல் சோகத்துடன், எனக்கு தாகமாக இருக்கிறது, நமது காடு அழிந்துவிடுமோ என்று கவலையுடன் கூறியது. அதற்கு கரடி, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றது. அந்த தருணத்தில் நரி, மலைக்கு பின்னால் ஒரு பெரிய நீரூற்றை பார்த்து இருக்கிறேன், ஆனால் அதன் வழியில் பெரிய கற்கள் அடைத்து இருக்கின்றன என்றது. இதனை கேட்ட குருவி, நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த கற்களை அகற்றலாம் என சொன்னது. அடுத்த நாள் காலையில் அனைவரும் வேலையை தொடங்கினார்கள். கரடி பெரிய கற்களை தள்ளியது. முயல் மணலை தோண்டியது. குருவி மற்ற விலங்குகளை கூப்பிட்டு உதவி செய்தது. நரியின் சரியான வழிகாட்டுதலால் சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென தண்ணீர் சத்தம் கேட்டது. மலையிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆறு மீண்டும் நிரம்பியது. சில நாட்களில் மரங்கள் பச்சை நிறத்தில் பளீரென இருந்தன. மரங்கள் மலர்கன. காடு மீண்டும் உயிர் பெற்றது. உயிரினங்கள் அனைத்தும் குதித்து மகிழ்ந்தன. கதையில் பார்த்து விலங்குகள் போல அனைவரும் ஒன்றாய் இணைந்து செயல்பட்டால் எவ்வளவு பெரிய செயல்களையும் எளிதாக நடத்தி காட்டலாம். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். வணக்கம்.